ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவ திரு குன்றக்குடியடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாரா பாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன். ஸோ இவங்களை பற்றின டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார் இவங்க 2 பேரை பற்றி வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல வந்து தமிழ் ஒளி. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவோட எண்டில் நம்ம அன்னன்னைக்கு பார்க்குற வீடியோஸ்லேருந்து இப்போ நான் இதுலேருந்து 2 கொஷினோ இல்லை 3 கொஷினோ அந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது கிளியராக பாருங்கள் அண்ட் கடைசியில் அதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு படிக்கிறோன்றதை விட படித்ததை எந்த அளவுக்கு திரும்ப ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோன்றதான் முக்கியம். ஸோ எல்லாருமே ஃபுல்லாக வீடியோவை தரவாக பார்த்துட்டு கடைசியில் கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது உங்களுக்கு மறக்காமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தமிழ் ஒளி அவர் பற்றின லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9th நியூ புக்கில் பட்டமரம் அப்படின்ற இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பட்டமரம் அப்படின்ற கவிதையை எழுதியது யார்? தமிழ்மொழி. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தமிழ் ஒளி. அடுத்து இதில் உள்ள சொற்பொருள்: குந்த, உட்கார, கந்தம், மனம், மிசை, மேல், விசனம், கவலை. இலக்கண குறிப்பு: வெந்து, வெம்பி, வெம்பு, எய்தி. இது வந்து வினையெச்சம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இலக்கண குறிப்பு நம்ம அடுத்தது இலக்கண டாபிக் பார்க்கும்பொழுது இதில் எப்படி ஈஸியாக படிக்கலாம் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நம்ம வீடியோஸ் இலக்கண டாபிக் போவியில் போடுறேன். அடுத்தது மூடுபனி, வினைத்தொகை, ஆடுங்கிளை, பெயரெச்சத்தொடர். நூல்வெளியில் உள்ள வினா: தமிழ் ஒளி பிறந்த ஆண்டு 1924, அவர் இறந்த ஆண்டு 1965. தமிழ்வழி எங்கு பிறந்தார்? புதுவை. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ்மொழி. இவருடைய தமிழ் படைப்புகள்: நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இவ்வளோ தான் அவரை பற்றின செய்திகள் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருத்திரங்கண்ணனார். ஓகேவா? தமிழ்மொழி பார்த்துட்டோம். அடுத்தது உருத்திரங்கண்ணனார். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு இவரை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து இவரை பற்றின லெசன் வந்து பார்த்திங்கன்னா 7th புக்கில் கலங்கரை விளக்கம் அந்த இதில் பார்த்துக்கோங்க. கடற்பயணம் சென்று கடற்திரும்ப தமிழர்கள் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை ஏணி ஏற்றிய ஏற்றரஞ்சென்னி என்ற வரிகள் ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கடியலூர். இவர் வந்து 10 பாட்டில் உள்ள எந்த நூல்களை எழுதியிருக்காருன்னா பட்டினப்பாலை மற்றும் பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்ன இலக்கியம்னா ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள் யாவை? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். அடுத்த புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ்: வேயாமடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள்: அடிக்கோடிட்டிருக்கிறது வந்து அழுவம். அழுவம்னா கடல். அடுத்தது கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூள் என்னும் சொல்லின் பொருள் மதலைன்னு வரும். உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நமக்கு முதலைன்னு இருக்குது. ஆன்சர் வந்து மதலை. மதலைனா தூண். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழ் ஒளி எங்கு பிறந்தார்? வேயாமடம் எனப்படுவது எது? உறவுநீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம் அப்படின்னா பொருள் என்ன? ஸோ இந்த 3க்கும் மறக்காமல் கமெண்டில் ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேரை வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு.